அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 18 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: மாநிலங்களவை தேர்தலில் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் 6 பேருமே போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். திமுக வேட்பாளரான வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞரான சல்மா மற்றும் திமுக கூட்டணியில் உள்ள மாநிமா தலைவரான கமல்ஹாசன் ஆகியோர் வேட்புமனு ஏற்கப்பட்டது. அதேபோல அதிமுக வேட்பாளர்களான இன்பதுரை, தனபால் ஆகியோரின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டது. 6 பேருமே போட்டியின்றி தேர்வானதாக 12ஆம் தேதி மாலை 3 மணிக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு: அரசு மருத்துவமனைகளில் கட்டண பிரிவு தொடங்கப்படும் என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். அனைத்து மக்களுக்கும் மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் எனவும், மருந்துகள், சிகிச்சைகள் என அனைத்தும் அனைவருக்குமே ஒன்றாகவே இருக்கும் எனவும், ஆனால் தனிமையான முறையில் அறையில் சிகிச்சை பெற விரும்புவோருக்கு அரசு மருத்துவமனைகளில் கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும், இது பொது வார்டுகளை தவிர தனிப்பட்ட வசதிகளை விரும்புவோருக்கான ஏற்பாடு ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: நாடு முழுவதும் 20 லட்சம் பேர் எழுதிய நீட் தேர்வு முடிவானது வரும் 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை neet.nta.nc.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தேர்வு முடிவுகளை பதிவிறக்கம் செய்ய மாணவர்கள் முதலில் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று நீட் யூஜி 2025 ரிசல்ட் என்ற இணைப்பை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் தோன்றக்கூடிய பக்கத்தில் தங்களது விண்ணப்ப எண் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளீடு செய்து சமர்ப்பித்தால் தேர்வு முடிவுகள் PDF வடிவில் தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நான்காவது அறிவிப்பு: கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இட ஒதுக்கீட்டுக்கு நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு ஐகோர்ட் ஆணையிட்டுள்ளது. தமிழகத்துக்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளது. ஒன்றிய அரசு நிதி தராததால் 25% மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இன்னும் தொடங்கப்படவில்லை என்ற வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: கீழடி அகழாய்வு முடிவுகளை அங்கீகரிக்க இன்னும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் முடிவுகள் வேண்டும் என ஒன்றிய அமைச்சரான கஜேந்திர சிங் தெரிவித்திருக்கிறார். ஆறாவது அறிவிப்பு: தமிழகத்தில் கொரோனாவால் தற்போது வரை யாருமே உயிரிழக்கவில்லை எனவும், கொரோனா உயிரிழப்பு குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். பொது இடங்களில் மாஸ்க் அணிவது கட்டாயம் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு: பள்ளிகளில் நடைபெறும் கோச்சிங் சென்டர்களை தடை செய்யவோ அல்லது வரையறுக்கவோ குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என மாநில அரசுக்கு மாநில கல்விக் கொள்கை குழு பரிந்துரையும் அளித்துள்ளது. பாடத்திட்டத்தை முழுமையாக முடிக்காமலேயே நுழைவுத் தேர்வுக்கு மட்டுமே மாணவர்களை தயார் செய்வதாக கல்விக் கொள்கை வரையறை குழு தெரிவித்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு: ஈரோடு பெருந்துறை விஜயமங்கலம் டோல்கேட் அருகே இன்று 11ஆம் தேதி வேளாண் கண்காட்சி மற்றும் நாளை 12ஆம் தேதி கருத்தரங்கு நடக்க உள்ளது. இதற்காக சென்னையிலிருந்து இன்று கோவைக்கு விமானத்தில் வரும் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் காலை திருப்பூரில் திருமண நிகழ்வில் பங்கேற்கிறார். மதியம் 12:30 மணிக்கு வேளாண் கண்காட்சி அரங்கை திறந்து வைத்து விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி பேசுவார். ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழ்நாடு காவல்துறையில் 1299 உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்களுக்கு ஜூன் 28, 29 நடைபெற இருந்த தேர்வு ஒத்திவைப்பு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. சீனியாரிட்டி தொடர்பாக உச்சநீதிமன்றம் அண்மையில் வழங்கிய தீர்ப்பை சுட்டிக்காட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: தமிழகத்தில் டெங்கு, கொரோனா, இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பரவல் அதிக அளவில் இருப்பதால் மாணவர்களின் உடல்நிலையை கண்காணிக்க பள்ளி கல்வித்துறைக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியும் உள்ளது. காய்ச்சலுடன் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான மற்றும் மற்ற மாணவர்களுக்கு எளிதில் பரவும் அபாயம் உள்ளது. இதனால் காய்ச்சல் உள்ள மாணவர்கள் விடுமுறை எடுத்து வீட்டில் ஓய்வெடுக்கவும் பள்ளிக்கு வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. 11வது அறிவிப்பு: வங்கியில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க அறிவுறுத்தப்படவில்லை என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்தும் உள்ளது. கடன் தொகை நிலுவை இல்லை என்பதை உறுதி செய்ய மட்டுமே சிபில் ஸ்கோர் பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளதால்
14ஆம் தேதி வரை 20 மாவட்டங்களில் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. இன்று 11ஆம் தேதியில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், கடலூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 13வது அறிவிப்பு. அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டு மார்ச் மாதம் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகலை ஜூன் 10 முதல் tge.tn.government.in என்ற இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவித்துள்ளது. மறுகூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் அதே இணையதளத்தில் வெற்று விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யலாம் எனவும், பின்னர் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இன்று முதல் 13ஆம் தேதி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. மறு மதிப்பீட்டிற்கு பாடம் ஒன்றுக்கு ரூ. 505 கட்டணமாக செலுத்த வேண்டும் எனவும், அதேபோல மறு கூட்டலுக்கு உயிரியல் பாடத்திற்கு ரூ. 305 மற்ற பாடங்களுக்கு தலா ரூ. 205 கட்டணமாக செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டும் உள்ளது. இந்த கட்டணத்தை மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்திலும் பணமாக செலுத்தலாம் எனவும் தெரிவித்துள்ளது. 14வது அறிவிப்பு. பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு ஜூன், ஜூலையில் சிறப்பு துணைத் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவிச்செழியன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு tte.in.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டும் உள்ளது. வருகிற 18ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இரவு 11:59 மணி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும், ஹால் டிக்கெட் 25ஆம் தேதி பதிவேற்றம் செய்யப்படும் எனவும், எழுத்துத் தேர்வுகளானது 30ஆம் தேதி தொடங்கி ஜூலை 16ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் கூறியுள்ளது. 15வது அறிவிப்பு. மேட்டூர் அணை திறக்க இன்று 11ஆம் தேதி சேலம் வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 11 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ முறையில் பொதுமக்கள், தொண்டர்களை சந்திக்கிறார். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து வரும் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைக்கிறார். 16வது அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள பெண்கள் தங்கும் அரசு இல்லங்களில் பாதுகாப்பு பணிக்கு பெண் காவலர்கள் மட்டுமே நியமனம் செய்ய வேண்டும் என சமூக நலத்துறை அமைச்சரான கீதா ஜீவன் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் பெண் குழந்தைகளின் காப்பகங்களில் பெண் காவலர்களை நியமிக்க வேண்டும் எனவும் அமைச்சரான கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். தாம்பரம் அரசு விடுதியில் சிறுமிக்கு காவலாளி பாலியல் தொல்லை தந்த நிலையில் அமைச்சரான கீதா ஜீவன் இந்த அறிவிப்பை வெளியிட்டும் இருக்கிறார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு காலில் அடிபட்டுள்ளதால் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது எனவும், சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை புகாரில் விடுதியின் காவலாளி கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் கூறியுள்ளது. 17வது அறிவிப்பு. தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் உரிமைத் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரான மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். தகுதியுள்ள மகளிருக்கு விரைந்து கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் அவர் கூறியிருக்கிறார். 18வது அறிவிப்பு. அரசு உதவி பெறும் பொறியியல் கலை கல்லூரிகளில் MBA, MCA படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. MBA, MCA படிப்புகளுக்கு நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டான்செட் நுழைவுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஜூன் 30ஆம் தேதி கடைசி நாள் என நிர்ணயிக்கப்பட்டும் உள்ளது. MBA, MCA படிப்புகளுக்கு ஜூலை 14ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 18 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.